கரூர்ல நடந்த அந்த கூட்ட நெரிசல் சம்பவம் தொடர்பாக தமிழக வெற்றி கழகத்துடைய முக்கிய நிர்வாகிகள் இடத்துல ஏற்கனவே ஒரு முறை டெல்லியில விசாரணை நடத்தப்பட்டிருந்தது. அதனைத் தொடர்ந்து தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய்க்கு சம்மன் அனுப்பப்பட்டு கடந்த ஜனவரி 12ஆம் தேதி நேரடியாக டெல்லி சென்று ஒரு பிற்பகல் பகுதி முழுவதுமாக அந்த விசாரணை என்பது பல மணி நேரம் நீடித்திருந்தது. முக்கியமான விஷயங்கள் குறித்து ஒரு விட்னஸ் என்ற அடிப்படையில் அந்த இடத்துல இருந்து அவர் பார்த்த விஷயங்கள் குறித்தும் ஏற்கனவே சிபிஐ தரவுகளை எடுத்து வைத்திருக்கக்கூடிய விஷயங்களை உறுதிப்படுத்திக் கொள்வதற்காகவும் இந்த விசாரணை நடத்தி முடிக்கப்பட்டிருப்பதாக சிபிஐ வட்டாரங்கள் தகவல் தெரிவித்த நிலையில தொடர்ந்து விசாரணையை நடத்துவதற்கு அடுத்த கட்டமாக அதனை உறுதி செய்வதற்காக 2வது நாள் விசாரணை முன்னெடுக்க சிபிஐ கேட்டுக் கொண்டதாகவும் அது மட்டும் இல்லாமல் தமிழக வெற்றி கழக தலைவருக்கு தலைமையில இந்த பொங்கல் விழா மற்றும் கட்சி நடவடிக்கை வைப்பதாக பொங்கல் முடிவதற்கு பிறகாக இந்த விசாரணை வைத்துக் கொள்ளலாம் என கேட்டுக்கொண்டதற்கு இணங்க இந்த 12ஆம் தேதி விசாரணைக்கு பிறகாக அடுத்த நாளே நடைபெறும் இந்த விசாரணை 19ஆம் தேதிக்கு 2வது சம்மன் என்பது, அதாவது நாளைய தினம் ஆஜராகுவதற்கு சம்மன் அனுப்பப்பட்டிருந்தது. இந்த நிலையில நாளை சிபிஐ அலுவலகத்துல டெல்லியில் ஆஜராக உள்ள நிலையில இன்று மாலை சென்னையிலிருந்து தனி விமானம் மூலமாக தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் புறப்பட்டு டெல்லி செல்ல இருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் கூடுதலாக அந்த நிகழ்வு ஒருங்கிணைப்புகளை முக்கிய பங்காற்றிய தமிழக வெற்றி கழகத்துடைய யூக வகுப்பாளர் ஜான் ஆரோக்கியசாமியும் ஆஜராகுவதற்கு இந்த முறை சம்மன் அனுப்பப்பட்டிருப்பதாகவும் சில தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. அந்த அடிப்படையில விஜயுடன் சேர்ந்து ஆதவர்ஜுன், நிர்மல்குமார், புஷியானந்துடன் சேர்ந்து ஜான் ஆரோக்கியசாமி இந்த முறை டெல்லி பயணிக்க இருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. தந்தி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டு பெறுங்கள்.